ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனமெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஆரம்பித்த சபை, ஆண்டவர் எனக்கு இந்த சபையெல்லாம் ஆரம்பிக்கிறலாம் தெரியாது. ஆண்டவர் என்னை ஆரம்பிக்கும்படியாய் சொன்னார், நான் ஆரம்பித்தேன். ஆண்டவர் இடத்தை தந்தார், ஆட்களை தந்தார். ஆண்டவரே, நீங்கள் உண்டு பண்ணின சபை சுவாமி, நீங்கள் உண்டு பண்ணின சபை சுவாமி, இந்த சபையில் நீங்கள் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இந்த சபைக்கு கொண்டு வந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதை சொல்லுங்கள். அந்த வார்த்தையை நான் இந்த கேலண்டரில் போட போகிறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார், நான் பெருக பண்ணுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, பெரிய வாக்குத்தத்தை நான் கேட்கல. ஆண்டவரை, எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த 2024ஆம் ஆண்டு உம்மை நம்பி நிற்கிற ஜனம், நீங்கள் ஆரம்பித்த சபையிலே நீங்கள் இணைத்த பிள்ளைகள் சாமி, இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம கேலண்டரில் போட்டிருக்கிறோம். அந்த படமும் கூட அந்த டெய்லி ஷீட்டில் ரொம்ப அழகாய் அமைந்திருந்தது. அதில் ஒருவேளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போன பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வைத்திருக்க மாதிரி தான் போட்டோமானால், அந்த நிறைய ஆடுகள் இருந்ததையும் பார்த்த பொழுது அதை போடும்படியாய் சொன்னது ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா. அதற்கேற்ற ஒரு வசனத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். அதனால் தேவன் செய்ய போகிற காரியம், நான் ஆண்டவருடைய கிருபையினாலே 1998 தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். இதுவரைக்கும் தேவன் என்னை கொண்டு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். அதனால் இந்த வருடம் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாய் நம்ம என்ன செய்வோம்? பெருகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த நோவாவை பேழையிலிருந்து அவர் கொண்டு வந்த உடனேயே அவர்களை பார்த்து, நீங்க பலுகி பெருகி விருத்தியாகுங்கள் என்று சொன்னார். இந்த பேழையிலிருந்து அவர்கள் வந்த பொழுது அவர்களிடத்தில் என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்காது. ஏனென்றால் பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போயிற்று. பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போயிற்று. நம்ம பார்க்கிறோம், ஒரு 40 நாள் எல்லாமே முங்கி கிடந்ததுன்னா இன்னைக்கு ஒரு மழையிலேயே எவ்வளவோ பயிர்கள் சேதமாகி இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். எல்லாம் அழிந்து போயிற்று. ஒருவேளை அவர்கள் சேர்த்திருந்த எல்லா தானியங்களும் என்ன செஞ்சிருக்கும்? தீர்ந்து போயிருக்கும். ஏனென்றால் எல்லா மிருக ஜீவன்களும் சாப்பிட்டு ஒரு வெறுமையான சூழ்நிலையில தான் அவர்கள் வெளிவந்திருப்பாங்க. அந்த வேளையிலே ஆண்டவர் அதை நினைத்துத்தான் ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போம் என்றால் தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அதே போல தான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து வெறும் கையிலே ஒரு கோலை மட்டும் வைத்து படுத்திருந்த அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் என்று அவர் சொன்னதாக நம்ம அந்த 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால் அதில் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் இல்லை. அவராலே எல்லாம் செய்ய முடியும். இந்த வேதத்திலே இந்த பகுதிகள் எல்லாம் எதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பகுதிகள் நாம் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாகவும் தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒருவேளை ஜீரோவில் இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பெருக பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக ஜீரோவில் இருந்த ஒரு வாழ்க்கை, யாக்கோபின் வாழ்க்கை வெறுமையாய் நின்ற ஒரு வாழ்க்கை. தேவன் அவரை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் என்று.
எல்லாம் அழிந்து போயிற்று. இனி எதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இந்த நிலங்கள் எல்லாம் பயிரிடுகிறதற்கு ஒரு சரியானதாக அமையுமா என்ற ஒரு சூழ்நிலையிலே, அப்படி பயந்த ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நோவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன், நீ பெருகி விருத்தியாவா என்று சொன்னார். அதே போல நோவாவுக்கு என்ன செய்தது? நடந்தது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் அதிகமாய் பார்க்கிறது என்றால் ஆதியாகமத்திலே நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதிக்கிறார். வாசிங்காவும் கொடுத்து பெருக பண்ணுவேன். ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, யாருமே துணைக்கு இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன். அதற்கு அடுத்தாக இன்னும் நீங்கள் பார்த்தோம்னா, கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆகாருக்கு அதை பற்றி சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாத ஆகார், துரத்தப்பட்ட ஆகார், யாருமே அவளுக்கு இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. நமக்கு தெரியும், பிள்ளையை பிடிச்சிட்டு போ, நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்காவும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஒண்ணு கூட இல்லை அவளிடத்துல, ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லை. தண்ணி இல்லாமல் எனது சாக போகிறேன் இருந்தவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அவள் எதற்காக அழுதார்? என் மகன் செத்து போவான், என் மகன் செத்து போவான், தண்ணி இல்லை, செத்து போவான் அப்படின்னு அவள் தூரத்திலிருந்து அழுது கொண்டிருந்தான். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஒன்றும் இல்லாமல் நம்ம போகவே மாட்டோம். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இதைத்தான் நம்மோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் சொன்னார். தேவனை தான் சொன்னார். ஒருவேளை பயந்திருந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அதே போல் இன்னைக்கு ஒருவேளை இனி அடுத்து என்ன நடக்குமோ, ஒருவேளை நாங்கள் இன்னும் ஜீரோவாக போயிடுவோமோ, அதற்கு கீழே கூட போய்விடுவோமோன்னு சொல்லி ஒருவேளை பயந்திருந்தாலும், தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமை பெருக பண்ணின தேவன், ஈசாக்கை பெருக பண்ணின தேவன், யாக்கோவை பெருக பண்ணின தேவன். இது திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மையும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மையும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. திரும்ப அந்த பக்கம் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மையும் பெருக பண்ணுவார். அவர் அப்படியே சொல்லி இருக்கிறார், அவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, அவர் செய்ய போகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன். இவ்வளவு பெரிய பரிமாறங்கள் எப்படி உண்டாயிற்று? தேவன் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தார், அவர் அப்படியே செய்வார். அவருடைய வல்லமை என்ன செய்யல? குறையல. பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இன்னும் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 22, 17, 26, 5, இன்னும் 26, 24, 32, 12 இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக பண்ணுவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியே செய்வார் என்று புதிய ஏற்பாட்டில் சொன்னவர். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார் என்று அவரை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதனால இந்த வேளையிலும் கர்த்தர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து சொன்னார், ஜீரோ ஆக்கிட்டு சொன்னார். எந்த விதமான அவருக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. ஜீரோவாக்கின பிறகு சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு அப்படியே செய்ய போகிறார். ஒரு 3 குறிப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த நாளிலே ஜெபித்து நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது பார்க்கிறோம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து உன்னை காத்து
எங்கே பார்க்கிறோம்? நான் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். 13ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகும் போது தான் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன், நான் உன்னை பெருக பண்ணுகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு ஒரு நாளை உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் கூட இருந்தால் நமக்கு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் வாக்கு கொடுத்துட்டு அப்படி போகிறவர் அல்ல, அல்லது வாக்கு கொடுத்த பின்பு வாக்கு தத்தத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி ஆண்டவரே நீங்க போயிருங்கன்னு சொல்லுகிறதற்கு அல்ல. அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்தா நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம், பெருகுவோம். அதனால தான் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், உமது கரம் என்னோடு கூட இருந்து. நான் பெருகணும்னா உமது கரம் என்னோடு கூட இருக்கணும், நீங்க என்னோடு கூட இருக்கணும், நீங்க என்னோடு கூட இருக்கணும். ஆபிரகாமை தேவன் பெருக பண்ணினார். அந்த அந்த அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், என் எஜமான் இப்போ ஒரு செல்வ சீமானா இருக்கிறார் என்று. பெருக பண்ணுகிற தேவன். ஏனென்றால் நீங்க இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அடிக்கடி தேவன் அவரோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, அப்ப தேவன் அவர் கூடவே இருந்தார். தேவன் அவர் கூடவே இருந்தாரு. அதனால தான் அவர் என்ன செய்தார், பெருகினார். அதே போல பார்க்கிறோம், யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் சொன்ன உன்னோடு கூட இருப்பார். இந்த யாக்கோபு நமக்கு வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம்னால அவர் சொல்லுகிறார், அவருடைய மாமாவிடத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இல்லைன்னா நான் வெறுமையாய் இருந்திருப்பேன், என்னை நீர் வெறுமையாய் அனுப்பியிருப்பீங்க. அப்ப தேவன் அவரோடு கூட இருந்தார். அவரை வெறுமையாக்கணும்னு சொல்லி எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும், அவரை வெறுமையாக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும், லாபான் அதற்கு இவருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் இருந்தாலும், தேவன் அவர்கள் கூட இருந்து யாக்கோபோடு கூட இருந்து என்ன செய்தார், அவரை பெருக பண்ணினார். அவரை தான் சாட்சியாக சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருந்தா தான் நான் பெருகுவேன், என் கூட இருக்கணும். நீங்க ஆண்டவரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக முடியும். பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிற்று. அது தேசம் எங்கும் அவர்கள் கேள்விப்பட்டாங்க. காரணம், தேவ பிரசன்னம் அவருடைய வீட்டில் இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி அவரோடு கூட அவருடைய வீட்டில் இருந்த பொழுது தேவன் அவர்களை பெருக பண்ணினார். இன்னைக்கு தேவன் நம்ம கூட இருக்கணும், தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் கூட இருக்கு. அதனால தான் அவர் சொன்னாரு, அப்பா வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா, கதவை திறந்தா உனக்குள்ளே நான் வருவேன். அவர் சொல்ற, வந்து வாசம் பண்ணுகிற தேவன். அவர் வாசம் பண்ணும் பொழுது ஒரு பெருக்கம் உண்டாகும். பிரியமானவர்களே, இது வேதத்திலே எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம். தனியாய் ஒண்டியாய் சிறைச்சாலையில் இருந்தவர் ஒரு உயர்வுக்குள்ளாய் யோசேப்பு வந்தார் என்றால் திரும்ப திரும்ப வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். இன்னைக்கு பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், அல்லது நான் பெருக பண்ணுகிற தேவன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் விட்டு இயேசு கிறிஸ்து பரத்திற்கு செல்லும் முன்பாக அவர் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். அப்போ தான் நம்ம கண்கள் திறக்கப்படும், அப்போ தான் நம்முடைய சோர்வு மாறும், அப்போ தான் ஒரு புது பலன் வரும், அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். எம்மாவு சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவும் நடந்து போனார். இரவாயிற்று. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட பொழுது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, வருந்தி அழைத்தாங்க, ஆண்டவரே வாங்க, எங்க கூட தங்கி இருங்க, ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க எங்க கூட இருங்க. அவர்கள் கூட இருந்த பொழுது ஒரு புது ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அழைப்போம். ஒவ்வொரு ஜெப வேளையிலும் தேவ பிரசன்னத்தை உணராமல் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது.
நம்முடைய ஜெப வேளையிலே தேவன் அசைவாடுகிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய வீட்டிலே தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். நம்முடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டியை பார்க்கணும். அது நம்ம கூட ஆண்டவர் தங்கி இருக்கிறத காணணும். தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்வோம் என்றால் ஒரு பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் அப்படியே அவர்களுக்கு செய்தது போல என்ன செய்கிறார்? நமக்கும் செய்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது பார்க்கிறோம், தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அல்லது தேவனையே சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். எப்படி பெருக பண்ணுகிறார்? திரளாய் பெருக பண்ணுகிறார். இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், லோத்துவை பிரிந்த பின்பு தேவனை மாத்திரம் ஆபிரகாம் சார்ந்திருந்த பொழுது, தேவனை சார்ந்து ஆண்டவர் இருக்கிற பக்கம் தான் நான் போவேன், நீ எங்கிட்டு போ, நான் எங்கிட்டு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை சார்ந்து வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆபிரகாம். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிற்று? ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. நம்ம புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். 5 அப்பம் 2 மீனை கொண்டு போய் எங்கே கொடுத்தாங்க? ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்த பொழுது ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை தேவனுக்குன்னு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது. லோத்துவை விட்டு பிரிஞ்சாச்சு. இப்போ ஆபிரகாம் தனி மரமாய் நிற்கிறார். அவரை ஆதரிக்க ஆள் இல்லை, அவரோடு கூட சந்தோஷப்பட ஆள் இல்லை, அவர் அழுதா கூட அழுகிறதற்கு ஆள் இல்லை, ஒரு சொந்தமும் இல்லாத ஒரு நிலை. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ அப்பா, நீ நல்லா உன்னை சுத்தி பாரப்பா, உன்னை எப்படி பெருக பண்ணுவேன்? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா இடங்களிலும் விஸ்தாரமாய் உன்னையும் உன் சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழும் பொழுது ஆபிரகாம் அதைத்தான் கண்டுபிடித்தார். நமக்கு நன்றாய் தெரியும். அந்த 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த லோத்துவுக்காக போய் சண்டை போட்டு திரும்ப வருகிறார். அப்பொழுது இந்த ராஜா சொல்றார், எல்லா கொள்ளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், என்னை யார் பெருக பண்ணுகிறவர்? தேவன் பெருக பண்ணுகிறவர். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என் பலன் அல்ல, என்னுடைய உறவினர்கள் அல்ல, எனக்கு உதவி செய்கிறவர்கள் அல்ல, என் கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறவர். நம்புவோமா? நம்பி அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். சொல்லி முடிந்தவுடன் யாக்கோபு என்ன செய்தார்? தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஆண்டவரே, நீர் என் தேவன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மைத்தான் சார்ந்திருப்பேன், நான் உம்மைத்தான் நம்பி இருப்பேன். அதைத்தான் அவர் திரும்ப சாட்சியாய் சொல்லுகிறார். அவர் என்னோடு கூட இல்லைனா நான் வெறுமையாக இருந்திருப்பேன். என்னை பெருக பண்ணினது யார்? தேவன் சொல்லுகிறார். அந்த தேவனோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்து அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரை என்ன செய்யுங்க? சார்ந்து கொள்ளுங்க. அதுதான் பிரியமானவர்களே, கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன், கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன். அதே போல பார்க்கிறோம், நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து அவருடைய வீட்டிற்குள்ளே வந்து சொல்லுகிறார், இன்னும் 1 வருஷத்திற்குள்ளே உன்னை நான் என்ன செய்வேன்? கொடுத்த வாக்கை நிறைவேற்றி உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு நான் வாக்கு கொடுத்தேன், நான் அப்படியே செய்வேன்னு சொல்லுகிறார். அதை யார் விசுவாசித்தான்? யார் விசுவாசித்தான்? ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால தான் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, அது நம்புகிறதற்கு ஏது இல்லாத நிலையிலே. எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம், அந்த 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் அதை நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அதை என்ன செய்தார்? விசுவாசித்தார். அதை என்ன செய்தார்? விசுவாசித்தார். விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியினாலே ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறாங்க, இப்படி தான் ஒரு வருஷமும் 1ஆம் தேதி வரும், புது வருஷம் வரும். புது வருஷத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை மேலே ஏறி 2 உளருவாங்க. அப்புறம் அது பாட்டு தான் நம்ம போனால் நம்ம தான் ஏதாவது செய்யணும். யார் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் நம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால தான் நமக்கு இன்னும் என்ன நடக்கலை? ஒரு பெருக்கம் உண்டாகலை, ஒரு அதிசயம் நடக்கலை.
தேவன் வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை? கிரியை செய்யலை. ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, பெருகக்கூடிய எந்த சூழ்நிலையும் ஆபிரகாமுக்கு இல்லை, சாராளுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் தேவன் என்ன செய்தார்? விசுவாசித்தார். அவர் பெருக பண்ணுகிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும். அவர் அதிசயமானவர் அப்படின்னு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் சபையிலே பெருக பண்ணுகிற தேவன். அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் பெருக பண்ணது அவருடைய குணாதிசயம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பெருக பண்ணுகிற தேவன். பெருக பண்ண உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது. உடனே நினைச்சிடக்கூடாது உடனே கோடீஸ்வரர் ஆயிடுவோம். பணம் தான் இன்னைக்கு பெருக பண்ணால் நம்ம முதல்ல நினைக்கிறது என்னதான்? பணம் தான். எல்லாவற்றிலும் என்ன செய்வோம்? பெருகுவோம். எல்லாவற்றிலும் என்ன செய்வோம்? பெருகுவோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தோம் என்றால் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு வர வர என்ன செய்தார்? அப்படி பெருகி லாபானை காட்டிலும் பெரியவனானான். ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வர வர என்ன செய்வார்? விருத்தி உண்டாகி ஐஸ்வர்யவானானான். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வர வர என்ன செய்தார்? பலத்தான். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை பெருக பண்ணுகிற தேவன் அவர். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிங்க. நீங்க அப்படி செய்ய போகிற தேவன். நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறவர்னு சொல்லி சொல்லுகிறோம், தேவன் அதிசயமானவர்னு சொல்லி ஆராதிக்கிறோம். இதோடு கூட இந்த வார்த்தையை நீங்க சேர்த்து ஆராதிப்போம். நம்ம ஆண்டவரே, நீர் எங்களை பெருக பண்ணுகிற தேவன், நீங்க எங்க கூட இருந்து எங்களை பெருக பண்ணுகிறீங்க. எங்கள் கரத்தை பிடித்து நாங்கள் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனாலே எல்லாம் கூடும்னு விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை என்ன செய்ய போறீங்க? செய்ய போகிறார். என்ன 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, காலே விசுவாசிக்கிறார், ஆண்டவரால் இந்த காரியம் செய்ய முடியும், அவர் தேவன், அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னார். அவர் ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து சென்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை என் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறோம்? கேலண்டரில் போட்டிருக்கிறோம். ஒரு விசுவாசத்தினாலே இது தேவன் எனக்கு சொன்னதில்லை, இந்த சபைக்கு அப்படியாய் செய்ய போகிறார்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அடித்து உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறோம். தேவ வார்த்தையை விசுவாசிங்க. இது தேவனுடைய குணாதிசயம். விசுவாசித்து ஜெபிங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆபிரகாமை போல கீழ்ப்படியுங்க. அப்பொழுது தேவன் உங்களை நிச்சயமா என்ன செய்கிறவர்? பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த நாளில் பார்க்கிறோம், நிச்சயமாகவே இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஜீரோல நம்ம இருந்தாலும் நிச்சயமா என்ன செய்வோம்? பெருக பண்ணுகிற தேவன். அவர் அதிசயமானவர். மோசே கூட ஒரு இடத்துல சொல்றார், ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கும் நீர் இறைச்சியை எப்படி கொடுப்பீர் ஆண்டவரே? ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அது ஆசீர்வாதத்தை முடியாதபடிக்கு, அதை கொடுக்க முடியாதபடி என் கரம் என்ன செய்யலை? குறுகல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படியா இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். நம்மை பெருக பண்ணுவார். நம்ம பெருக பண்ண முடியாதபடிக்கு அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனை தேவன் என்று விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யுங்க? அப்படியே விசுவாசிங்க. இந்த சுவிசேஷங்களில் நம்ம படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அப்படி வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறாயா? அல்லது இந்த விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. நிறைய இடங்களிலே பார்க்கிறோம், இந்த விசுவாசம் இல்லாததினாலே இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கல? அதிசயம் நடக்கல. பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை விசுவாசிக்கிறோம்? சூழ்நிலையை விசுவாசிக்கிறோம். ஆனால் எதை விசுவாசிக்கிறது இல்லை? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை. ஜெபிச்சு முடிச்சிருக்கிறோம், ஆண்டவர் இப்படி நன்மை செஞ்சால் நல்லா இருக்கும், ஆண்டவர் நன்மை செய்வார் நினைக்கிறேன். இல்லை, அவர் செய்வார். திட்டமாய் விசுவாசிங்க. நம்முடைய வாயிலிருந்து பாசிட்டிவான வார்த்தைகளே இந்த வருஷத்தில் வரட்டும். ஆண்டவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு அடையாளமும் சாட்சியுமாய் சொல்லி இருக்கிறேன். என் வாழ்விலே அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருந்தார்.
அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். நான் பார்த்த அநேக விசுவாசிகளுடைய வாழ்விலே அவர் பெருக பண்ணுகிறவராய் இருந்தார். ஞானத்தை பெருக பண்ணினார், கிருபைகளை பெருக பண்ணினார். இன்னும் போட்டோம் என்றால் அவர் பெரிய காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்படியாக ஒரு 2 PhD முடித்த ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு சின்ன கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனில் எழுந்து சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் என்பது உண்மையிலே நடக்குமா, இல்லை ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறதற்காக சொல்லுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு எழுந்து கேட்டார். அதற்கு பதில் சொல்லுகிறதற்கு அந்த பாஸ்டர் எழுந்து பதில் சொல்லும்போது என்னைய கையை காமிச்சு சொன்னார், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கு இதோ இவர் சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு என்னைய காமிச்சார். எனக்கு ஒன்றுமே புரியலை. இவர் நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு நான் எப்படி சாட்சியாக இருக்கிறேன்? அப்பொழுது அவர் சொன்னார், அவர் உசிலம்பட்டி பாஸ்டருடைய ஒரு பையனாக இருந்தார். அந்த சபைக்கு நானும் சகோதரர் ஜான்சன் மாணிக்கராஜும் ஒரு கன்வென்ஷனுக்கு அவர் கூப்பிட்டுருந்தார். நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது எனக்கு பிரசங்கம் பெருசாக வராது. நான் கிட்டார் வாசித்து பாடல் பாடி ஆராதனை நடத்துவேன். சகோதரர் ஜான்சன் மாணிக்கராஜ் செய்தி கொடுப்பாங்க. அப்போ செய்தி கொடுத்த அந்த பாஸ்டர் ரொம்ப சிக்காக இருந்தார். ரொம்ப சிக்குன்னா அவர் படுக்கையாக இருந்தார். அப்போ போவதற்கு முன்பாக இவர் ஜான்சன் மாணிக்கராஜ் ஜெபிக்கும்படியாகி போனார். அப்போ பாஸ்டருக்கு ஜெபிக்கும் போது பாஸ்டர்மாலாம் இருந்தாங்க. அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன ஒரு வார்த்தைன்னா, உன்னுடைய வீட்டிலே ஃபாரின் கரன்சிஸ் நிறைய வந்து சேரும். என்ன வந்து சேரும்? அவங்க வீட்டில் காசே இல்லை, ரூபாயே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறார்? ஃபாரின் கரன்சி வந்து சேரும் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், முடிஞ்ச உடனே நாங்கள் எங்கள் அப்பாட்ட சொன்னோம், இப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கார், ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறே, இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாராம், பாஸ்டர்கள் ரொம்ப விசுவாசிக்கிறவங்க. அவர் மனைவிடத்தில் சொன்னாராம், உனக்கு என்னம்மா பூரா ஃபாரின் கரன்சியாக உன் வீட்டில் வந்து விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சொன்னாராம், சில வேளைகளிலே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுவார் என்று. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு 2 மாதத்தில் அந்த பாஸ்டர் இறந்து போனார். அப்போ இந்த மூத்த பையன் ஹையர் செகண்டரி படித்து கொண்டிருந்தார். அப்போ அவர் தான் சொன்னார், நாங்கள் அந்த வார்த்தைகளை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு 18 வருஷம் ஆச்சு. அந்த வார்த்தைகளை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷமாக அவர் சொல்லுகிறார், என் தம்பி கனடாவில் ஒர்க் பண்ணுறான், என்னுடைய இன்னொரு தம்பி ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணுறான், இன்னொரு தம்பி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான். எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு ஃபாரின் கரன்சியை அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் வீடு ஃபாரின் கரன்சியால் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நிரம்பி கொண்டு இருக்கிறது. என்ன குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ அநேக தேசங்களை சுற்றி வருவாயின்னு. நான் போன தேசத்தில் பார்க்கேன், 12th படித்த பையன், அவருக்கு வாக்கு தத்தம், அநேக தேசங்களில் கடந்து செல்லுவாய். கையில் காசு இல்லை, அடுத்து கொஞ்ச நாளில் தகப்பனாரும் இறந்து போனார். வாக்கு தத்தம் எப்படியா நிறைவேறும்? அவர் சொன்னார், நிறைவேறிற்று, அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதை சொன்னதற்கு இந்த சகோதரர் சாட்சியாக இருக்கிறார்னு சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் பெருக பண்ணுவேன்னு சொன்னால் அவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தனாலும் சரி, விசுவாசிக்கட்டிலும் சரி, அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். நீ ஒருவேளை இப்படி கூட ஒருவேளை இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், இதை என்னை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைன்னு கூட நினை. ஆனால் தேவன் அதை செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியாய், உங்கள் விசுவாசம் அடுத்தவர்களை பிடிக்கும் அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம். கர்த்தர் சொன்னதாங்க நான் சொன்னார். இந்த வார்த்தைகள் 18 வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சு. நான் உடனே இதை கேள்விப்பட்ட உடனே நான் ஃபோன் பண்ணி ஜான்சன் மாணிக்கராஜ் கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். ஒருவேளை நாங்கள் கூட நினச்சிருக்கலாம், சொல்லிட்டு வந்துட்டுமே, அவரே இறந்து போனார், இது எப்படி ஆகும் என்று. ஆனால் வாக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் மாறலை.
அந்த வீட்டிலே கூட இருந்தார். அல்லேலூயா. கூட இருந்து அவர்களை பெருக பண்ணினார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அதை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை, நிறைவேற்றுவதற்கு பல தடைகள். சவுலுக்கு பிரச்சனை இல்லையா, ராஜாவே இல்லை, நீதான் ராஜானா அவர் தான் ராஜா. ஆனால் தாவீது சொல்லும் பொழுது ஒரு ராஜ ஸ்தானத்தில் யார் இருக்கா? ஒரு பொல்லாதவன் இருக்கிறான், சவுல் இருக்கிறான். இன்னொருத்தர் ராஜாவாக விடவே மாட்டார், ஒரு பெரிய தடை. ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் என்ன செய்தார்? உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம விசுவாசிகள் பரவாயில்ல, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த 2024 சபையின் குடும்பங்களிலே பெருக்கம் உண்டாக்குகிற தேவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசாலம் உண்டாகும்படியாய், நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். அவர் கரங்களிலே நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அடிக்கடி செக் யுவர் செல்ஃப். தேவனின் வீட்டிலே இருக்கிறாரா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் கூட இருந்து உங்களை பெருக பண்ணுவார். அப்படியே யாக்கோபின் தேவன் நம் தேவனாய் இருந்து நம்மை பெருக பண்ணும்படியாய் எல்லாரும் உலகால் படிட்டு நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்லுவோம். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். பெருக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி, பெருக செய்கிற தேவனே உமக்கு நன்றி. ஒன்றும் இல்லாத ஆகாரை பெருக பண்ணினீர் ஐயா. ஆகாருடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஒரு பணக்கார சந்ததியாய் பெருக பண்ணின தேவன் சாமி, உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா. ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நீர் சாமி. வனாந்திரமாய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையை தோட்டமாக்குகிற தேவன் சாமி. நீரப்படியாய் செய்கிறவராய் இருக்கிறீங்க. இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டதுக்கு சொன்னீங்க, அவரால் கூடாத காரியம் அல்ல. உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தராலே கூடாத காரியம் அல்ல. நம்மை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ரொம்ப நாட்கள் அல்ல, இந்த 2024 தான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே சபைக்கு அவர் கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தேவன் அப்படியே கொஞ்ச நேரம் தேவன் நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம கூட இருந்தா போதும். அவர் கூட இருந்து பெருக பண்ணுகிற தேவன். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். வாக்கு கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவருடைய பிரசன்னம் உன் வீட்டிலே இருக்கும். அவர் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி தேவனே. ஆண்டவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி. என் கூட இருங்கள் ஐயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், என் கூட இருங்க. இன்னைக்கு வார்த்தையை நீங்க ஒருவேளை நான் சொன்னதை நம்பல, உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். அவர் பெருக்கத்தின் தேவன் என்று காட்ட விரும்புகிறார். அவர் பெருக்கத்தின் தேவன் என்று சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை சாராள் விசுவாசிக்காமல் சிரித்தாலும் கூட கர்த்தர் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருந்தார். அப்படி தேவனிடத்துல கொஞ்சம் நோக்கி பாருங்க. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. கொஞ்சம் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க சாமி. யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. கூட இருந்து பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. கூட இருந்து பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட இருங்கள் ஐயா. நீர் பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. சூழ்நிலைகளை கண்டு பயந்து நிற்கிறோம் அம்மா. எங்கள் கையிலே ஒண்ணுமே இல்லை சாமி, வெறும் பாத்திரமா இருக்கிறோம். சில வேளைகளே பாத்திரம் கூட இல்லப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிக்க விரும்பினார். எல்லாம் தருகிறவரா இருக்கிறீங்க.
எங்கள் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் களஞ்சியங்களை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா வானத்தின் பலகலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கதவை திறக்கையில எங்க வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா உமக்கென்று உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கென்று வீடுகளை நாங்கள் திறந்து தந்தா போதும் அதிசயம் செய்து எங்களை பெருக பண்ணுகிற தேவனே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நீ சொன்ன இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்க திரும்ப கொடுங்க. நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா ஆண்டவரே, நம்முடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். யாபேஸ் கேட்டதை போல கேட்போம். உமது கரம் என்னோடு கூட இருந்து என்னை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்தபடியே அவருக்கு நடந்தது. இந்த வேளையில சொல்லுவோம், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும், என் வீட்டிலே இருக்கட்டும். உடன்படிக்கை பெட்டியாய் ஆசீர்வதிக்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் தேவன் எங்க வீட்டிலே கூட இருக்கலப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பராத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வந்தா வனாந்திரம் தோட்டமாய் மாறும். நீர் பாய்ச்சலுள்ள தோட்டத்தை போல செழித்து நிற்பதை மற்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். வெறுமையாய் நிற்கிறோம் ஐயா, வெறுமையாய் நிற்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா ஆண்டவரே, தம் சகலத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். நற்குணம் எங்களிடத்தில் பெருகும் அம்மா, விசுவாசம் எங்களிடத்தில் பெருகும் அம்மா. ஆண்டவரே தேவரே, உம்முடைய வல்லமை எங்களிலே பெருகும் அம்மா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் எங்களிலே பெருகும் அம்மா. எங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் அபிஷேகம் இருக்கு சாமி, அவைகள் பெருகி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரப்படியே பெருக பண்ணுகிறவரா இருக்கிறீங்க. எங்கள் ஊழியம் பெருக போகிறது சாமி, இடம் கொள்ளாமல் பெருக போகிறது சாமி. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாய் அது பரம்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தேவனே. தேவனன்று சொல்லுவோமா, எங்க கூட இருங்கம்மா, எங்க கூட இருங்களம்மா, எங்க கூட இருந்து ஆண்டவரை நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நீங்க சாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரை உங்களால கூடும், நீர் அதிசயமானவரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரப்படியே செய்க. இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய, அந்த யாக்கோபை போல அப்படியாய் தேவன் நம்மை பெருக பண்ணும்படியாய் இந்த வேளையில கர்த்தாவே நெருப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிய எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கதறிய எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவார
நீங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏன் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பெருக பண்ணி உம்முடைய வல்லமையை நிரூபித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. ஆண்டவரே, எங்களையும் நீர் பெருக பண்ணுகிற தேவன் என்று வாக்கு தத்தம் செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. வெறும் கையாய் நிற்கிறோம், காயத்தோடு கூட நிற்கிறோம், கடன் பாரத்தோடு கூட நிற்கிறோம் அம்மா. ஆண்டவரை நீர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் அம்மா. எங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறும்படியாய் ஆண்டவர் நீர் பெருக பண்ணுங்க. நாங்க மகிழ்ந்து களி கூறும்படியாய் நீர் பெருக பண்ணுங்க. நீர் தடைகளை எல்லாம் அகற்றி எங்களை பெருக பண்ணுங்க சாமி. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து 100 மடங்காய் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. பெருகும் வழியை காட்டுங்கள் அப்பா. நன்றி. கூட இருந்து பெருக பண்ணுங்க, கூடவே இருந்து பெருக பண்ணுங்க. கைவிடாதவராய் கூட இருந்து பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருந்து பெருக பண்ணுங்க. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுகிற தேவன் நிச்சயமாகவே பெருக பண்ணுவா. நீ கலங்காதே, நீ பயப்படாத. அவரை கூட வைத்துக்கொள், அவரை உன் கூட வைத்துக்கொள். அவர் பெருக பண்ணுகிற தேவன். நீ பெருகுவாய், சாட்சியாய் நிற்பாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவாய், தேவ திட்டங்களை நிறைவேற்றுவார். கர்த்தரப்படியே உங்கள் ஒருவரை பேர் பேராய் ஆசீர்வதித்து நடத்துமாறாக, பெருக பண்ணி நடத்துமாறாக. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம்.